ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பனானா பிரெட் ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா இதில் நம்ம மைதா, ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்கல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 எக்கு, 1/2 கப் மில்க், 1/4 கப் ப்ரௌன் சுகர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சர் ஒரு நல்ல ஃபோமி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு, எல்லாமே பிளெண்ட் ஆகி. இப்போ பனானாவை ஸ்மாஷ் பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட்டுக்கு 2 நல்ல ரைப் பனானாஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அதை நல்லா ஒரு ஃபோக் வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸோடு சேர்த்து திருப்பி பிளெண்ட் பண்ணலாம். இப்போ மிக்சர் நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 1 டைம் பிளெண்ட் பண்ணால் போதும். சும்மா லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் ஸ்வீட் ஃப்ளார், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸோடு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 பேட்சஸாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸை ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் ஆல்மண்ட் சேர்த்துக்கிறேன். ப்ரெட் பேட்டர் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். நம்ம ஊற்றினோம்னா கரெக்ட், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈஸியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ கேக் பேட்டர் போர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டாலே போதும். சைட்ஸ்லலாம் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ டாப்பிங்ஸ்க்கு மீதி இருந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அவனுக்குள்ளே அனுப்பிடலாம். அவனை 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ வந்து 30 to 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆஃப்டர் 35 மினிட்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். ஃபோக்கில் எதுவுமே ஒட்டவே இல்லை. கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த பனானா ப்ரெட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதில் வந்து இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் மைதா கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்டியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.